ஹலோ கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு சூப்பரான சமீபத்தில் தமிழில் ரிலீஸ் ஆகிருக்க படத்தை தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துடைய பேர் பியார் பிரேம கல்யாணம். இந்த படத்தோட ஒன்லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, படத்தில் வர நம்ம ஹீரோயினும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போகாமல் என்னால் உன் வீட்டுக்கெல்லாம் வந்து வாழ முடியாது, வேணும்னா நீ என் வீட்டுக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டாக வந்து என் கூட இரு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் டிமாண்ட் வைக்க, ஆல்ரெடி எந்த ஒரு வேலை வெட்டிக்கும் போகாத நம்ம ஹீரோயின் மேலே இருந்த அதீத லவ்னால தன்னுடைய ஃபேமிலியில் இருக்க அப்பா அம்மா அண்ணன் அண்ணி எல்லாரையும் விட்டுட்டு ஹீரோயின் வீட்டுக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டாக கிளம்பி போகிறான். அப்படி நம்ம ஹீரோ ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டாக அந்த வீட்டுக்குள்ளே போனதுக்கு அப்புறம் என்னென்னலாம் இவன் ஃபேஸ் பண்ணா, இந்த ரெண்டு குடும்பத்துக்குள்ளே நடக்கக்கூடிய குழப்பங்கள் என்ன, கடைசியில் இவங்களுடைய காதல் கல்யாணம் நிலச்சிச்சா இல்லையான்றத நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத லெவலில் படம் முழுக்க ஏகப்பட்ட ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட காமெடி கலந்து சொன்ன படம் தான் இந்த பியார் பிரேம கல்யாணம். சரி வாங்க, எப்படா அந்த படத்தோடைய முழு கதைக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர், லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப் பண்ணுற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க, இப்போ நம்ம இந்த படத்துடைய முழு கதைக்குள்ளே போவோம். படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் கல்யாணம் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஹீரோ சைட்லேருந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாரும் வந்திருக்காங்க. அதில் ஒரு ஃப்ரெண்டு தான் யோகி பாபு. அப்படியே இப்போ ஹீரோடைய அப்பா MS பாஸ்கர், இந்த பக்கம் ஹீரோனோட அம்மா ராதிகா. இவங்க எல்லாரும் அவங்க பசங்க சந்தோஷம் தான் முக்கியன்ற மாதிரி இவங்க லவ்வுக்கு அக்செப்ட் பண்ணி கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல, ஹீரோயின் அந்த மண்டபத்தை விட்டு தலதெறிக்க ஓடுறாங்க. அவ்வளவுதான், எல்லாரும் ஷாக்கோட பார்த்துட்டு இருக்க, பின்னாடியே நம்ம ஹீரோவும் இடுப்புல வேஸ்டியா வந்தது கூட பார்க்காம ஜெட்டியோட ஹீரோனை துரத்திக்கிட்டு ஓடுறாரு. அப்படி அந்த கல்யாணத்துல என்ன நடந்துச்சு, எதுக்காக நம்ம ஹீரோன் இப்படி தலதெறிக்க ஓடணும், இப்படி பயங்கரமான ஒரு கேள்விக்குறியோட தான் இந்த படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஆரம்பிக்கிறாங்க. ஓபன் பண்ணா இந்த கல்யாணம் நடக்கிறதுக்கு சில மாசங்களுக்கு முன்பு ஹீரோயின் அவங்க வீட்டுல ரொம்ப சந்தோஷமா அவங்க ஃபேமிலியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் தான் எல்லாமே. அவங்க அப்பாவுக்கு பிபி மாத்திரை கொடுக்கறதுலேருந்து, தாத்தாவை நல்லபடியாக பார்த்துக்கிறதுலேருந்து, அவங்க வளர்க்குற நாய்க்குட்டி முதல் கொண்டு இப்படி எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் தான் அந்த வீட்டிலேயே ஒரு முக்கியமான ஒரு பர்சனாக இருக்காங்க. காலையில் எழுந்திரிச்சதும் எல்லாரையும் விசாரிச்சுட்டு அடுத்த 1 hour என்னை யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு நேராக ஒரு ரூம்குள்ளே போயிட்டு கதவை சாத்திக்கிட்டு என்னவோ இப்போதான் இவங்க எந்திரிச்ச மாதிரி லைவ்ல வராங்க. எஸ், ஆக்சுவலாக நம்ம ஹீரோயின் ஒரு கண்டென்ட் கிரியேட்டர். இன்ஸ்டால உங்களுக்கு ஒரு 50K ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எந்திரிச்ச உடனே ஒரு கிரியேட்டரா என்னென்ன பண்ணுமோ அதெல்லாமே நம்ம ஹீரோயின் ஒன்று விடாம பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இன்னைக்கான டாபிக் என்னன்னா காதல் கல்யாணம். இதை பற்றி தான் இவங்க லைவ்ல பேசிட்டு இருக்காங்க. இப்படி ஹீரோனுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன் வச்சதும் அப்படியே கட் பண்ணா இந்த பக்கம் நம்ம ஹீரோ. இப்போ நம்ம ஹீரோ எங்க இருக்காருனா, துபாய் மெயின் ரோடு குறுக்கு சந்தில் ஒரு சிவில் இன்ஜினியரா பிடிக்காத வேலையை கடுப்போட பார்த்துட்டு இருக்காரு. இன்ஃபேக்ட் இவர் துபாய் வந்தே வெறும் 1 வருஷம் தான் ஆகுது. ஆனா அந்த 1 வருஷத்திலே கூட 4 முறை லீவ் போட்டு வீட்டுக்கு போயிட்டு வந்திருப்பாரு. அந்த அளவுக்கு இவர் ஹோம் சிக்கான ஒரு பர்சன். வேற வழி இல்லாம அப்பாவுடைய வற்புறுத்தலின் பேர்ல தான் துபாயில வந்து கஷ்டப்பட்டு இருக்காப்ல. வீட்டை ரொம்ப மிஸ் பண்றாரு. சரியா 1 வருஷம் ஆயிடுச்சு. இதுக்கு மேல எங்க இருந்தா அப்பா டான்ஸ் ஆடினு சொல்லிட்டு உடனே இங்க இருந்து கிளம்பணும்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்றாரு. அதனால கம்பெனிக்குள்ள வாண்டடா 2 பாட்டில் சரக்கு எடுத்துட்டு போய் கிளம்ப மாட்டிக்கிட்டு அந்த கம்பெனிக்காரங்களே விசா கேன்சல் பண்ணி இதுக்கப்புறம் நீ துபாய் பக்கமே வந்துடாதான்ற மாதிரி மிரட்டி அடிச்சிருக்காங்க. அப்படியே நம்ம ஹீரோ சந்தோஷமா கிளம்பி வீட்டுக்கு வந்து சேர்றான். இப்படி நம்ம ஹீரோ வீட்டுக்கு வந்ததுமே ஹீரோடைய அம்மா இருக்காங்களே, அவங்க அப்படியே கண்ணீரோட பையனை வரவேற்கிறாங்க. அண்ட் வீட்டுல பாசமான பாட்டி, அன்பான அண்ணி, கலகலப்பான அண்ணன் பசங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே ஹீரோவை அந்த வீட்டுல ஒரு குழந்தை மாதிரி பாத்துக்கிறாங்க. ஆனா ஒருத்தரை தவிர, அதுதான் நம்ம ஹீரோவுடைய அப்பாவான MS பாஸ்கர். அவர் ஒரு மாதிரி கடுகடுனே உட்காந்துட்டு இருக்காரு. ஏன்னா நம்ம ஹீரோவை இவர் தான் செலவு பண்ணி துபாய்க்கு அனுப்பியிருப்பாரு. ஆனால் அந்த செலவு பண்ண காசை மட்டும் சம்பாரிச்சுட்டு ரிட்டன் இப்படி வீட்டுக்கு வந்திருக்கான். அவரை சமாளிக்கிறதுக்காக அவருக்கு பிடிச்ச சரக்கு பாட்டில் கொண்டு போய் கொடுக்க, அதுக்கும் அவர் மசீர் மாதிரி தெரியல. எல்லாரும் ரொம்ப மிஸ் பண்ணப்பா, அதுலயும் குறிப்பா அம்மாவோடைய முருகலான தோசை அதெல்லாம் அங்கே கிடைக்கவே இல்லை, அதனால தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரிலாம் அப்படி இப்படின்னு சமாளிச்சு உள்ளூர்லேயே செட்டில் ஆயிடுறான். ஓகே, அடுத்து பொழப்புக்கு என்ன பண்ண போற அப்படின்னு மாதிரி அவங்க அப்பா கேட்க, விஸ்வநாதன் எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, அவர் எனக்கு கண்டிப்பா ஒரு நல்ல வேலை வாங்கி கொடுக்குறதா சொல்லியிருக்காரு, இன்னும் 1 மாசத்துல நான் வேலைக்கு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்ல, எல்லாம் சரி, ஆனா நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன்னு சொல்லிட்டு, நாளைக்கே நீ நான் சொல்ற இடத்துக்கு போயிட்டு பொண்ணு பார்த்துட்டு வர. பொண்ணு என் ஃப்ரெண்டோடைய பொண்ணு தான், நம்ம குடும்பத்துக்கு ஏத்த பொண்ணு, போற ஓகே பண்ற, அடுத்த முகூர்த்தத்திலே கல்யாணம், அதுக்கப்புறம் நீ எக்கேடு கட்டினா போ அப்படின்ற மாதிரி இவங்க அப்பா சொல்லிட்டு போக, நம்ம ஹீரோக்கா இந்த பொண்ணு பார்க்கறதுல சுத்தமா விருப்பமே இல்லை. ஆனா கூட இருக்க அவனுடைய பாட்டி வந்து, பொண்ணு தானடா போய் பார்த்துட்டு வா, பிடிச்சா ஓகே, இல்லைன்னா வேற பொண்ணு அப்படின்ற மாதிரி ரொம்ப பிராக்டிகலா பேசி அனுப்ப, அடுத்த சீன்ல இந்த பொண்ணு பார்க்குற மேட்டரை பத்தி நம்ம ஹீரோ தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸான யோகி பாபு இன்னொரு ஃப்ரெண்டு கிட்ட சொல்ல, ஏய் பொண்ணுடைய போட்டோ இருக்கா அப்படின்ற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேட்க, எங்க அப்பா கிட்ட போட்டோ கேட்டா போட்டோவை பார்த்தா அது நோட்டா இது நோட்டான்னு சொல்லுவேன், நான்லாம் பொண்ணை நேரில் பார்த்துட்டேன், ஒழுங்கு மரியாதை போய் பேசிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லி அமிச்சிட்டாரா அப்படின்ற மாதிரி ஹீரோ தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்ல, சரி ஓகே, அந்த பொண்ணுடைய நம்பர் இருக்குல்ல, கண்டிப்பா வாட்ஸ்அப்ல டிபி வச்சிருப்பா, செக் பண்ணு அப்படின்ற மாதிரி ஃபோன் நம்பரை சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் டிபியை செக் பண்ணா, டிபியில் ஒரு நாய்க்குட்டி போட்டோ இருக்குது. கரெக்டா அந்த பொண்ணுகிட்டே மெசேஜ் பண்ணி போட்டோ வாங்கிடுறா அப்படின்ற மாதிரி யோகி பாபு கொடுத்த ஐடியாவில் அந்த பொண்ணுக்கு மெசேஜ் பண்ணி, உங்க டிபியில் இருக்க நாய் ரொம்ப கியூட்டா இருக்கு, இந்த கியூட்டான டாகோடைய ஓனர் நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்ப, டிங்கின்னு இன்னொரு மெசேஜ் வருது. என்னன்னு பார்த்தா, நாளைக்கு அவங்க மீட் பண்ண வரும்போது அவங்க போட்டுட்டு வர போற பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸை மட்டும் போட்டோ எடுத்து அனுப்பி, இந்த ட்ரெஸ்ஸில் தான் நாளைக்கு நான் வருவேன், நாளைக்கே நீங்க அந்த பப்பியோட ஓனரை நேரில் மீட் பண்ணிக்கங்க அப்படின்னு மாதிரி இந்த பொண்ணு ஒரு பக்கம் தக்கா ரிப்ளை பண்ண, சரி ஓகேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் அடுத்த நாளே ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு இவனுக்காக இவங்க அப்பா பார்த்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு போய் பார்த்தா, அதே பர்பிள் கலர் ட்ரெஸ்ல ஹீரோயின் தான் இருக்காங்க. அவ்வளவுதாங்க,
ஹீரோனை பார்த்த உடனே ஹீரோக்குள்ள பியார் பிரேமா காதல் தான். இப்படி ஒரு மூமெண்ட்காக தான் நம்ம ஹீரோ காத்துட்டு இருந்தான். ஸோ ஹீரோனை இம்ப்ரெஸ் பண்ற விதமா அவனுடைய காது கண்ணு முகம் சொல்லிட்டு கையிலேயே வரைஞ்சி ஒவ்வொன்றா ஹீரோயின் கையில கொடுத்து அனுப்ப யாரா இதெல்லாம் நமக்கு கொடுத்து அனுப்புறாருன்னு சொல்லிட்டு ரொம்ப சர்ப்ரைஸோட பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஹீரோ அங்கே என்ட்ரி கொடுத்ததும் இப்படி ஒரு மூமெண்ட்காக தான் நான் காத்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட நம்ம ஹீரோனுக்கு ப்ரொபோஸ் பண்ற ரேஞ்சுக்கு உட்காந்துட்டு இருக்கும்போது தான் அப்போ டைமிங்ல அதே பர்பிள் கலர் ட்ரெஸ்ஸோட இன்னொரு பொண்ணு வந்து சாரிங்க ஒரு 5 minutes லேட் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி வந்து நிற்கிறா. எஸ், ஆக்சுவலா இந்த பொண்ணு தான் அவங்க அப்பா பார்த்த பொண்ணு. நான் இது தெரியாத நம்ம ஹீரோனை பார்த்த உடனே காதலில் விழுந்து உட்கா வாங்கியாச்சு. ஓ நீங்க தானா அப்படின்ற நம்ம ஹீரோ ஒரு மாதிரி வேண்ட வெறுப்பா அந்த பொண்ணு கிட்ட போய் பேசுறாரு. சரி ஓகே, எப்படி இருந்தாலும் இந்த பொண்ணை நம்ம ரிஜெக்ட் பண்ணோம். அந்த மைண்ட் செட்லேயே நம்ம ஹீரோ உங்களுக்கு சமைக்க தெரியுமா, எனக்கு வாய்க்கு ருசியா நல்லா சமைச்சு போட பொண்ணு தான் வேணும், நீங்க ஏதாவது வேலைக்கு போற ஐடியா இருந்தா அதை அப்படியே விட்டுருங்க, என்ன கல்யாணம் பண்ணிட்டு என் வீட்டுக்கெல்லாம் வந்தா என்ன பார்த்துக்கிறது மட்டும்தான் உங்களுடைய முழு நேர வேலையா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை கிட்டத்தட்ட இவனை வெறுக்க வைக்கிற லெவலுக்கு பேசுறாப்புல. பொண்ணுக்கு ஒன்றும் புரியல. சரி ஓகே, உங்களுக்கு ஓகேவா இல்லையான்றத எங்க அப்பா கிட்ட சொல்றேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் பின்னாடியே பைக் எடுத்து கிளம்பிடுறாரு. அப்பனா இந்த சம்பவத்தை நேரா இப்போ ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்க்குற தான் ஃப்ரெண்டு கிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். கூடவே யோகி பாபுவும் இருக்காரு. அட பாவி, உங்க அப்பா பார்த்த பொண்ணு போய் பாடுறானா, யாரோ ஒரு பொண்ணை பார்த்துட்டு அந்த பொண்ணு தான் வேணும்னு வந்து நிக்கிறியாடா. சரி ஓகே, அந்த பொண்ணுடைய வீடு அட்ரஸ் ஏதாவது ஒன்று தெரியுமா? எதுவுமே தெரியாது. பார்க்க அழகா இருப்பா, சுட்டு முடி, யாராவது பைத்தியக்கார மாதிரி பேசி நிற்கிறான்னு சொல்லிட்டு யோகி பாபு சொல்லிட்டு இருக்கும்போதே அதே ஹாஸ்பிட்டல்ல இருக்க பேஷண்ட் உங்க கூட வீல் சேர்ல டிராவல் பண்ணிட்டே வரும்போது நம்ம ஹீரோ பார்த்ததும் ஒரு நிமிஷம் நிலுப்பா அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல இருக்க ரெட் ஃபிளாக் நீதானா தம்பி அப்படின்ற மாதிரி ஹீரோ கிட்ட அந்த ஒரு வீடியோ காட்டுறாங்க. அந்த வீடியோல நம்ம ஹீரோயின் ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு கிட்ட மாதிரி ரொம்ப ஆணாதிக்க தன்மையோட அந்த பொண்ணு ரிஜெக்ட் பண்ணுறதுக்காகவே பேசினார்ல, அதை நம்ம ஹீரோயின் மறைமுகமா வீடியோ எடுத்து அவங்களுடைய பேஜ்ல ஹீரோவை பத்தி பயங்கரமா பேசி போடுறாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதுனால தான் பொண்ணுங்க கல்யாணம் பண்றதுக்கே பயப்படுறாங்க. இவனுக்கு பாத்தீங்களா, பொண்ணுங்கனாலே வீட்டுக்கு வந்து சமைச்சு போடுறதுக்கும் காலம் முழுக்க இவங்களை பாத்துக்கிறதுக்கும் அடிமையா இவங்க வீட்டிலே கிடைக்கணுன்றதுக்காக தான் கல்யாணமே பண்றானுங்க போல. பார்த்தது ரொம்ப மோசமான ஒரு ரெட் ஃபிளாக்னா அது இவன் தான் அப்படின்ற மாதிரி அந்த வீடியோல ஹீரோ பத்தி கழுவி பேசி வீடியோ போட்டிருக்காங்க. அவ்வளவுதாங்க. அதுக்கு மேல நம்ம ஹீரோவால வெளியில தலை காட்டவே முடியல. எங்க போனாலும் தம்பி நீதானாப்பா அந்த சிவப்பு கொடி அப்படின்ற மாதிரி போற வர இடத்துலலாம் ஹீரோ பார்த்து கேட்குறாங்க. இது நம்ம ஹீரோடைய வீடு வரைக்கும் ரீச் ஆகி போச்சு. எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிச்சிடணும் சொல்லிட்டு ஹீரோ சுத்திட்டு இருக்கும்போது தான் ஒரு மாலுக்கு நம்ம ஹீரோ போயிருக்காரு. அதே மால்ல தான் ஹீரோனும் லைவ் வ்ளாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதான் நம்ம ஹீரோ பாத்துறான். இங்க தாண்டா அந்த பவின்ற பொண்ணு இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு எங்க இருக்கான்னு சொல்லிட்டு தேடிட்டு ஓட ஆஹா நம்மள துரத்திட்டு வராங்களேன்னு சொல்லிட்டு உடனே நம்ம ஹீரோயின் கெட்டப்ப சேஞ்ச் பண்ணிட்டு ஹீரோவை ஏமாத்திட்டு வேகமா ஒரு கடைக்குள்ள போறாங்க. அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போறோம் நம்ம ஹீரோ. அந்த கடைக்குள்ள போயிட்டு ஹீரோயினை கையும் களமா பிடிக்கலான்னு போனா அங்க நம்ம ஹீரோயின் டப்புன்னு லைவ்ல ஹீரோ காமிச்சு மக்களே பாத்தீங்களா இந்த ரெட் ஃபிளாக் என்ன எவ்வளவு தொலைவு துரத்திட்டு வந்திருக்கான், இவன் எந்த அளவுக்கு மோசமானவன்னு எக்ஸ்போஸ் பண்ணதும் எந்த துரத்திட்டு இவ்வளவு தொலைவு வந்திருக்கான், எனக்கு எது ஆனாலும் இவன் தான் பொறுப்பு அப்படின்ற மாதிரிலாம் லைவ்லே ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்க. இதாண்டா டைமிங் சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயங்கரமா லைவ்லே வசனம் பேச ஆரம்பிச்சிடறான். நான் இவங்க சொல்ற மாதிரி சிவப்பு கொடியெல்லாம் இல்லைங்க, அன்னைக்கு அந்த சுச்சுவேஷன்ல அந்த பொண்ணுக்கு என்ன பிடிக்காம பண்ணும் அதுக்காக தான் நான் அப்படி பேசினேன். இன்ஃபேக்ட் அன்னைக்கு தான் என் லைஃப் பார்ட்னரா வர வேண்டிய ஒரு பொண்ணை நான் மீட் பண்ணேன். அந்த பொண்ணுக்காக தான் நான் அப்படிலாம் பேசினேன். அது எதுவுமே புரிஞ்சுக்காம அந்த பொண்ணு தப்பா புரிஞ்சுக்கிட்டு வீடியோ போட்டாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ லைவ்லே கிட்டத்தட்ட நம்ம ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ற ரேஞ்சுக்கு பேசிடுறான். அதோடு விடாம ஹீரோயின் கிட்ட வந்து எனக்கு பிடிச்ச அந்த பொண்ணுக்காக நான் என்ன வேணா பண்ணலாம்னு இருந்தேன். ஆனா அதுக்குள்ள எங்க அப்பா பார்த்த பொண்ணு நான் ஓகே பண்ணிச்சு, எப்படா அதுல இருந்து எஸ்கேப் ஆகுதுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க எடுத்து போட்ட அந்த வீடியோனால தான் என்ன அவங்க ரிஜெக்ட் பண்ணாங்க. ஒரு விதத்துல நடந்தது எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்ற மாதிரிலாம் பயங்கரமா நம்ம ஹீரோ பேச இந்த இடத்துல நம்ம ஹீரோயின் ரியலைஸ் பண்றாங்க. ஓகே இவன் நம்ம நினைச்ச மாதிரி கிடையாது. அண்ட் ஹீரோயினுக்கும் ஹீரோ பிடிச்சு போயிடுது. அதுக்கு அடுத்த நாள்ல இருந்து இவங்க ரெண்டு பேரும் எந்த ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணாங்களோ அங்க மீட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே இவங்க ரெண்டு பேரும் லவ் லைஃப்குள்ள இறங்குறாங்க. ஹீரோ லவ் பண்ற மேட்டர் தான் அப்பா கிட்டயும் சொல்ல சரி ஓகே பொண்ணு போய் பாத்துருவோம் சொல்லிட்டு ஃபேமிலியோட பொண்ணு பார்க்க வந்திருக்காங்க. ஹீரோயின் வீட்டுல ஹீரோயின் தாத்தாவா செந்தில் அவர் ஒரு மாதிரி மொட்டு பிசா உட்காந்துட்டு இருக்காப்புல. இந்த பக்கம் ஹீரோனோட அப்பா ரொம்ப ஓப்பன் மைண்டு, தான் பொண்ணை யாரையும் நம்பி இருக்கக்கூடாது, எப்பவும் ஒரு இண்டிபெண்டா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு போக்கு சிந்தனையோட வளர்த்துருக்காங்க. ஆனா அப்படியே இந்த பக்கம் அவனுடைய அம்மா ராதிகா இருக்காங்களே அவங்க டோட்டல் ஆப்போசிட். பக்கம் ஹீரோடைய ஃபேமிலியை சொல்லவே வேணாம். ஆரம்பத்திலே அவங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாரும் பத்தியும் பார்த்தாச்சு. கடைசியா இந்த ரெண்டு குடும்பத்தோட சம்பத்தோட ஹீரோனுக்கும் கல்யாணமும் பண்ணி வைக்கிறதுக்காக முடிவு பண்றாங்க. கட் பண்ணா இப்பதான் நம்ம படத்தோட ஓப்பனிங் சீன்ல பார்த்த இவங்க ரெண்டு பேருடைய கல்யாணம். நம்ம ஹீரோ ரொம்ப சந்தோஷமா ஹீரோயின் கழுத்துல தாலி கட்டினதும் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல நம்ம ஹீரோயின் மண்டபத்தை விட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோக்கு ஒன்னும் புரியல. பின்னாடியே பைக்ல சேஸ் பண்ணிட்டு போக ஹீரோயின் ஒரு ஆட்டோல ஏறி போயிட்டு இருக்காங்க. ஹீரோவும் சேஸ் பண்ணிட்டே போயிட்டு பவி எங்க போயிட்டு இருக்க அப்படின்னு மாதிரிலாம் கேட்க நான் என் வீட்டுக்கு போறேன். ஏய் எல்லாரும் வீட்டுக்கு தான் போறோம், நீ எதுக்காக தனியா போற? இல்ல நீ என் கழுத்துல தாலி கட்டினதும் அங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி பிளாஷ்பேக்கை ஓடி காட்டுறாங்க. அந்த பிளாஷ்பேக்ல நம்ம ஹீரோ தாலி கட்டும் போது ஹீரோடைய அப்பா அம்மா ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த பக்கம் அப்படியே திரும்பி பார்த்தா
ஹீரோனோட அப்பா அம்மா 2 பேர் இருக்காங்களே, அவங்க அப்படியே கண் கலங்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, கல்யாணம் முடிஞ்ச கையோட அவங்க பொண்ணு மாப்பிள்ள கூட அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க போறாங்க. அவ்வளவுதானா, இதுக்கப்புறம் என் வீட்டுக்கே போக முடியாதா, இவங்க எல்லாரையும் அழ வச்சுட்டு நான் இவங்க கூட அவன் வீட்டுக்கு போய் இருக்கணுமா அப்படின்ற நம்ம ஹீரோனுக்கு ஒரு மாதிரி குழப்பம் ஏற்பட்டிருக்கு. அந்த பயத்திலே இவங்க தலதறிக்க ஓடி வந்திருக்காங்க. கற்பனா இந்த பக்கம் நம்ம ஹீரோடி வீட்டுல ஏதோ சாவு விழுந்த மாதிரி எல்லாரும் ஒவ்வொன்று ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஹீரோயின் வீட்லயா அவங்க அம்மா வந்து கத்திக்கிட்டு இருக்காங்க, இந்த பொண்ணாச்சு இந்த வேலை பண்ணுவாளா அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு பக்கம் கத்திட்டு இருக்க. அதே டைமிங்ல ஹீரோயின் இந்த மாதிரி தலதறிக்க ஓடி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அதை லைவ்ல போட்டு ஹீரோனை போட்டு எல்லாரும் பயங்கரமா கலாய்ச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் போதே அன்னைக்கு நைட் நம்ம ஹீரோ ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்கும்போது கூட அந்த யோகி பாபு இருக்கார்ல, அவர் வந்து ஏத்தி விடுறாரு. டேய், கல்யாணம் முடிஞ்சா பொண்டாட்டிய காலடியிலே வச்சிருக்கணும்டா, எப்போ வேலை முடிச்சுட்டு வீடு திரும்பினாலும் அவ எனக்காக வீட்டு வாசல்லே வெயிட் பண்ணிட்டு இருப்பா, ஷூ லேஸ கூட அவ தான் கழட்டி விடுவா, அந்த அளவுக்கு நம்ம ஒய்ஃபை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவன் ஓவரா ஏத்தி விட போறேன், இப்போ போய் அவளை கூட்டு வரேன் அப்படின்ற நம்ம ஹீரோ அன்னைக்கு நைட்டே ஹீரோயின் வீட்டு மாடி ஏறி தவழ்ந்துட்டே போயிட்டு ஹீரோனை கூட்டு வரலான்னு போனா அங்க நம்ம ஹீரோன் ஒரு மார்க்கமா உட்காந்துட்டு இருப்பாங்களா. அவ்வளவுதான், நம்ம ஹீரோ டோட்டலா ஆஃப் ஆகி அன்னைக்கு நைட் ஹீரோயின் வீட்டு மாடியிலே அவங்க 2 பேருக்குள்ளயும் எல்லாமே முடிஞ்சிடுது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அப்பதான் நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்த சொல்றாங்க. ஹே இளன், என்னால என் அப்பா அம்மா தாத்தா நாய்க்குட்டி இதெல்லாம் விட்டு உன் வீட்டுக்கு வர முடியாது, நீ என் வீட்டுக்கு வந்துற நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி கூப்பிடு. இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி ஹீரோ கிளம்பி வந்துறாரு. அவ்வளவுதான், அடுத்த நாள் காலையில ஒரு மாதிரி நம்ம ஹீரோ குழப்பத்திலேயே வீட்டில் உட்காந்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம ஹீரோனும் அதே குழப்பத்தில் இருக்காங்க. அப்பதான் ஹீரோயின் வீட்டுக்கு ஒரு நோட்டீஸ் இந்த மாதிரி ஹீரோ சைட்ல இருந்து டைவர்ஸ் கேட்டு அனுப்பியிருக்காங்க. அவ்வளவுதாங்க, இதை பார்த்ததும் ஹீரோயின் வெறியாயிராங்க. உடனே ஒரு யூடியூப் சேனலுக்கு இன்டர்வியூ கொடுக்க போயிருக்காங்க. அந்த இன்டர்வியூல ஹீரோனை பார்த்து பல கேள்விகள் அடிக்கிட்டே இருக்காங்க. கல்யாணம் முடிஞ்சு அடுத்த செகண்ட் நீங்க ஏன் ஓடி வந்தீங்க, ப்ராப்ளம்ன்ற மாதிரிலாம் கேட்க ஹீரோயின் நடந்த விஷயம் எல்லாம் சொல்றாங்க. ஏன்னாங்க காலங்காலமா கல்யாணம் முடிஞ்சா பொண்ணு தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு போகணும், உங்களுக்கு அது பிடிக்கலன்ற விஷயத்த நீங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே பேசுனீங்களா அப்படின்ற மாதிரிலாம் கேட்க அதுக்கு நம்ம ஹீரோனா ஆங்கரை பார்த்து முன்ன பின்ன நீங்க கல்யாணம் பண்ணிருக்கீங்களா, கல்யாணத்து அன்னைக்கு ஒப்பாரியோட உங்க அப்பா அம்மா உங்களை வழி அனுப்பி வைப்பாங்க, இப்போ புரியும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல சரி ஓகே இது சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஹஸ்பண்ட் கிட்டே கால் பண்ணி கேட்போம் அப்படின்ற மாதிரி லைவ்லேயே நம்ம ஹீரோக்கு கால் பண்ண லைவ் ஷோலே நம்ம ஹீரோனை பார்த்து இங்க பாரு எதுவாக இருந்தாலும் வீட்டுக்கு வா உட்காந்து பேசுவோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அந்த இடத்துல நம்ம ஹீரோன் டப்பு நிப்போ நான் அதை யோசிக்கலாம் தான் இருந்தேன், ஆனா அதுக்குள்ள உங்க வீட்டு சைட்ல இருந்து டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு மாதிரி அந்த டைவர்ஸ் நோட்டீஸ் எடுத்து காட்டுவாங்களா. ஆக்சுவலாக இந்த டைவர்ஸ் பிளானே இவங்க அப்பா தான் போட்டிருக்காரு. இவங்க அப்பாவோடைய லாயர் ஃப்ரெண்ட் தான் அந்த ஐடியாவை கொடுத்துருப்பாரு. மருமக வீட்டுக்கு வரணும்னா இந்த மாதிரி ஏதாவது பயம் காட்டினா வருவா அப்படின்ற மாதிரி இருந்தாலும் கொடுத்த ஐடியால ஒரு டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அவ்வளோதாங்க, லைவ்லேயே புருஷனும் பொண்டாட்டியும் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு லாக் பண்ணிக்கிறாங்க. கிட்டத்தட்ட முதல் படத்தில் அர்ஜுன் ரகுவரனை கிடுக்குப்பிடி கேள்வியாக கேட்டுட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி தான் கேள்விகள் ஹீரோ கிட்ட வச்சுட்டு இருக்காங்க. அதுலயும் குறிப்பா ஏன் காலங்காலமா கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் பொண்ணு தான் மாப்பிள்ளை வீட்டுக்கு வரணுமா, உங்களால வந்து இருக்க முடியாதா, ஒரு முறை நீ என் வீட்டில் வந்து இருந்து பார் இந்த மாதிரி நம்ம ஹீரோன் ஒரு கருத்தை முன்வைக்க லைவ் ஷோல பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாரும் வேணாப்பா வாய் விட்டுறாத போயிடாத அப்படின்ற மாதிரி எவ்வளோ எடுத்து சொல்றாங்க. ஆனா நம்ம ஹீரோ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்றான். சரி ஓகே அது சாத்தியம்னா நான் வரேன், ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ அந்த சேலஞ்சை அக்செப்ட் பண்ணிக்க போச்சுரா லைஃபை தொலைச்சிட்டேடான்ற மாதிரி எல்லாரும் புலம்பிட்டு இருக்க நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா கிளம்பி போறதுக்கு தயாராயிட்டான். இங்க போடுறாங்க இன்டர்வல். இதுக்கப்புறம் தாங்க இந்த படத்துல பல சுவாரஸ்யமான விஷயங்கள்லாம் கொட்டி கிடக்கு. ஹவுஸ் ஹஸ்பண்டா நம்ம ஹீரோ அவங்க வீட்டுக்குள்ள போனதுக்கப்புறம் என்னென்ன இன்னல்கள்லாம் நம்ம ஹீரோ சந்திச்சாரு, கடைசியில இவங்க 2 பேரோட ரிலேஷன்ஷிப் என்னாச்சு, ஒன்னா வாழ்ந்தாங்களா இல்லையான்றத கிளைமேக்ஸ்ல ஒரு சூப்பரான மெசேஜோடு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இப்போ இன்டர்வலுக்கு அப்புறம் என்ன நடக்குதுன்னா நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறதுக்காக பொட்டிப்படிக்கெல்லாம் பேக் பண்ணிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ஹீரோ வீட்டில் இருக்க அவங்க அம்மா பாட்டி எல்லாரும் கண்ணீரோடு அவனை வீட்டிலேருந்து அனுப்பி வைக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்து மாமியார் வீட்டுக்கு அனுப்புவாங்களே அந்த கதையா இங்க மாத்தி அப்படியே ஹீரோவை அனுப்பிட்டு இருக்காங்க. என்னதான் நம்ம ஹீரோ அவன் வீட்டை விட்டு போகும்போது சிரிச்ச முகத்தோட போனாலும் அவன் ஒய்ஃபுக்கே தெரியாம கண்ணீரோட தான் அந்த வீட்டை விட்டு போறான். அப்படியே இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் அவங்க வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆகுறாங்க. அப்படியே அந்த வீட்டுக்குள்ள என்ட்ரி ஆனதுல இருந்து நம்ம ஹீரோவை தாங்குன்னு அந்த வீட்டுல இருக்க ஹீரோயினோட அப்பா அம்மா அப்படி பாத்துக்கிறாங்க. ஹீரோக்கு என்ன தேவைன்றத கேட்டு பார்த்து பண்றாங்க. நம்ம ஹீரோக்கு விதவிதமா சமைச்சு போடுறது, ஃபேன் போட்டு விடுறது, டிவி பார்க்க விடுறது, இப்படி சகல வசதிகளோட புது மாப்பிள கணக்கா நம்ம ஹீரோவை ரொம்ப நல்லா பாத்துக்கிறாங்க. ஒரு நாள் இவங்க எல்லாரும் குடும்பமா உட்காந்து பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஹீரோவோடைய மாமியார் வந்து போதுன்ற அளவுக்கு போட்டுக்கிட்டே இருக்காங்க. இதுக்கு இடையில நம்ம ஹீரோவோடைய அம்மா கால் பண்றாங்க. அந்த கால்ல நம்ம ஹீரோவா அம்மா இங்க அம்மா பிரியாணி ரொம்ப நல்லா இருக்கு, உங்களே இவங்க ஓவர்டேக் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி வார்த்தைக்கு வார்த்தை நம்ம ஹீரோயினோட அம்மாவை தான் அம்மா மாதிரி பாக்குறான். இதெல்லாம் அந்த வீட்டுல இருக்க ஹீரோவோடைய அம்மாவால தாங்கிக்கவே முடியல. இப்படி சில வாரங்கள் நம்ம ஹீரோவை நல்லா கண்ணு கருத்தமா பாத்துக்கிறாங்க. அப்படியே நாள் ஆக மாப்பிள்ள அந்த வேலைக்கு போற ஐடியா இருக்கா அப்படின்ற மாதிரி கொஞ்சமா இவர் வேலைக்கு போறத பத்தி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்த வாரம் இவருடைய ஃப்ரெண்டு விஸ்வநாத்ன்றவர் இவருக்கு வேலை வாங்கி கொடுக்கறதா சொல்லியிருக்காரு. ஸோ கண்டிப்பா எனக்கு வேலை கிடைச்சிடும், அடுத்த வாரத்துல நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சிருவேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓ அப்படிங்களா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதையும் அப்படியே கடந்து போறாங்க. அடுத்த வாரம் ஆகியும் நம்ம ஹீரோ வேலைக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே சுத்தி வந்துகிட்டு இருக்காரா. கொஞ்சமா நம்ம ஹீரோ மேல இருக்கக்கூடிய அந்த மரியாதை குறைஞ்சுக்கிட்டே வருது. மாப்பிள்ள சும்மா தானே இருக்கீங்க, கடைக்கு போங்க, மளிகை சாமான் வாங்கிட்டு வாங்க, மோட்டர் ஆஃப் பண்ணுங்க, துணி துவைங்க, சமைங்க, இப்படி கொஞ்சமா
அம்மாவா இருந்தவங்க மாமியாரா மாற ஆரம்பிக்கிறாங்க. இந்த சேஞ்ச் ஓவரை நம்ம ஹீரோவால ஈஸியா புரிஞ்சுக்க முடியுது. இருந்தாலும் பல்ல கடிச்சிட்டு எல்லாம் வேலைக்கு போற வரைக்கும் தானே அப்படின்னு நம்ம ஹீரோ பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை எதையும் நம்ம ஹீரோயின் கண்டுக்கிறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனியில வேலை கிடைச்சி ஒரு நல்ல சம்பாத்தியத்துல அவங்க வேலைக்கு போக ஆரம்பிச்சாங்க. லிட்டரலா நம்ம ஹீரோ அந்த வீட்டுல ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா காலையில இருந்து நைட் வரைக்கும் அவங்க வீட்டுல இருக்க எல்லாருக்கும் எல்லா வேலைகளும் பண்ணி கொடுத்து ஒய்ஃபுக்கும் சமையல்லாம் பண்ணி கொடுத்தான்னு போறாரு. இப்படியே நாட்கள் ஓடிக்கிட்டு இருக்க இன்னும் 2 நாள் நான் வேலைக்கு போறேன் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கரமா பில்டை பேத்திட்டு போய் பார்த்தா அந்த விஸ்வநாத்ன்ற நல்லா ஏமாத்தி அனுப்பியிருக்காரு. ஹீரோக்கு வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல, வெறும் கையோட தான் வீடு திரும்பியிருக்காரு. அவ்வளோதாங்க, இவர் வீட்டில் இருந்த மரியாதை சுத்தமாக போச்சு. திரும்பவும் பழையபடி அந்த வீட்டு வேலை எல்லாமே மாமியார் ஹீரோ தலையிலே கட்ட ஹீரோவும் ஒன்று விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது தான் ஒரு நாள் மளிகை சாமான் வாங்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்க. போன இடத்துல இவருக்கு என்ன சாப்பாடு அரிசி வாங்கணும்னு தெரியாம பாஸ்மதி அரிசி வாங்கிட்டு வந்துறாரு. அவ்வளோதான், கடுப்பான மாமியார் வந்து நம்பா உனக்கு ஒழுங்கா நம்ம வீட்டில் என்ன சாப்பிடுவோம் எந்த அரிசின்னு கூட உனக்கு தெரியாதா, ஃபோன் பண்ணியாச்சும் என்ன கேட்டுருக்கலாம்ல, எதுக்காக பிரியாணி அரிசி வாங்கி வந்திருக்க, ஒரு மண்ணும் உனக்கு தெரியுது இல்லை அப்படின்ற மாதிரி கண்டபடி திட்டிட்டு போறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ அசிங்கப்பட்டு நொந்து நூடுல்ஸா அந்த வீட்டில் வளம் வந்துட்டு இருக்க. இந்த விஷயத்த தான் ஃப்ரெண்டு யோகி பாபு கிட்ட வந்து சொல்ல, கொஞ்சோ தெரியாமலையோ நீ அந்த வீட்டுக்கு ஹவுஸ் ஹஸ்பண்டா போயிட்ட, உன்னால உன் ஒய்ஃபையும் விட்டு பிரிஞ்சு வர முடியாது, உன் ஒய்ஃபை அவங்க வீட்டை விட்டு வரமாட்டா, ஒரே சொல்யூஷன் நீ உன் ஒய்ஃபை அவங்க வீட்டிலேருந்து பிரித்து கூட்டு வரணும். பொதுவாக பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணி புருஷன் வீட்டுக்கு போயிட்டாலே கொஞ்ச நாள்லே புருஷன்கிட்ட மாமியாரை பற்றி பல விஷயங்களை வத்தி வைப்பாங்க. நாள் ஆக ஆக அப்படியே பெரிய சண்டையாகி புருஷனா அந்த வீட்டிலேருந்து பிரித்து தனி கொடுத்தனும் கூட்டு போயிடுவாங்க. ஸோ இந்த டெக்னிக்கை தான் நீ இப்போ ஃபாலோ பண்ண போகிற. அந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் நீ தான் மருமக, நீ என்ன பண்ணுற, டெய்லி உன் மாமியாரை பற்றி உன் ஒய்ஃப் கிட்ட போட்டு கொடு அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அனுப்ப அடுத்த நாள் நம்ம ஹீரோ அந்த ஐடியாவை எக்ஸிக்யூட் பண்ணுறாரு. வழங்க போல நம்ம ஹீரோ மாமியாருக்கு ஹெல்ப் பண்ணுற விதமாக கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது வேணும்னே நம்ம ஹீரோ மிக்சியை ஆஃப் பண்ணிட்டு மிக்சி ஒர்க் ஆகலாத்த அப்படின்ற மாதிரி சொல்ல, சரி ஓகே கையிலேயே அரைங்க அப்படின்ற மாதிரி கையிலேயே தேங்காவை அரைக்க விட இன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோ கையில் அடிபட்டுச்சு, தேங்காவை உங்கள் அம்மா என்னை கையில் அரைக்க வச்சாங்க அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் கிட்ட போட்டு கொடுக்க அப்போவே ஒய்ஃபுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க அம்மா மேலே கோவம் வர ஆரம்பிக்குது. அடுத்த நாள் கையிலேயே நம்ம ஹீரோ துணி துவைக்க ஆரம்பிச்சிடாரு. எங்க இதெல்லாம் வாஷிங் மிஷினில் போடலாம்ல அப்படின்ற மாதிரி ஒய்ஃப் வந்து கேட்க, வாஷிங் மிஷினில் போட்டுக்கலாம், ஆனா மாமியார் தான் இந்த துணி வாஷிங் மிஷின்ல போட்டா கலர் போயிடும் துணி போயிடும் சொன்னாங்க, அதனால தான் கையில துவைச்சிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ வத்தி வைக்க, இல்ல இது இல்லையே இது வாஷிங் மிஷின்ல போடுற மெட்டீரியல் தானே, ஏன் அம்மா அவங்க கிட்ட இப்படிலாம் சொல்றாங்க அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அம்மா மேல விருப்பாகி அவங்க அம்மாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சாங்க. மா இங்க பாருங்க, இல்லைன்னா நான் அவங்க கூட ஹெல்ப் பண்றதுக்காக தான் வச்சுக்க சொன்னேன், ஆனா நீங்க அவனை அடிமை மாதிரி ட்ரீட் பண்றீங்க, தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி திட்டிட்டு போயிறாங்க. அவ்வளவுதான், அந்த இடத்துல ராதிகாக்கு தான் பொண்ணு எப்பவுமே அப்படி பேச மாட்டாளே ஏன் அப்படி பேச ஆரம்பிச்சா அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் தான் புரியுது இது எல்லாமே இவங்க மருமகன் எலனுடைய வேலன்ட்டு. ஓஹோ இப்படியா கதை, சரி ஓகே இவங்க 2 பேருக்குள்ளேயும் சண்டையை மூட்டி விடணும்னு சொல்லிட்டு வேணும்னே இந்த மாமியார்காரி என்ன பண்றானா மேல் வீட்டு ஆண்டி கூட வளைஞ்சு வளைஞ்சு உன் புருஷன் பேசுறான் அப்படிமா போட்டு விடுங்க. அவ்வளவுதான், அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோயின் அவங்க புருஷன் கிட்ட மறைச்சிட்டு போறாங்க. இப்படியே நம்ம ஹீரோ அந்த வீட்டுல ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்க. வீட்டுல இருக்க பிரச்சனை எப்படி சமாளிக்கிறது தெரியாம நம்ம ஹீரோயின் ஆஃபீஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண, அதுக்கு ஆஃபீஸ்ல இருக்கவங்க என்ன ஐடியா கொடுக்குறாங்கன்னா, உன் வீட்டுக்காரன் சும்மா இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி ஏகப்பட்ட பிரச்சனை வருது, பேசாம அவனுக்கு ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி கொடு, அதுக்கப்புறம் இந்த பிரச்சனையே வராது அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்து அனுப்ப அடுத்த நாளே நம்ம ஹீரோயின் அவங்க வாங்குற சம்பளத்தை எடுத்துட்டு வந்து நம்ம ஹீரோ கையில கொடுத்து, இதுக்கப்புறம் இந்த வீட்டை நீங்க தான் பொறுப்பா பாத்துக்கணும், இவ்வளவு நாள் வரவு செலவு கணக்கு எல்லாத்தையுமே என் அம்மா தான் பார்த்துட்டாங்க, இதுக்கப்புறம் உங்க கையில நான் ஹேண்ட் ஓவர் பண்றேன், சம்பளத்தை நீங்களே வந்து மேனேஜ் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ கையில சம்பளத்தை தூக்கி கொடுக்க. அவ்வளவுதாங்க, ஒரு பக்கம் ஹீரோவுடைய மாமியார் இதை பார்த்து வெறியா வராங்க. ஆனா நம்ம ஹீரோவா ஆஹா இந்த வீட்டோடைய மொத்த பொறுப்பு நம்ம கைக்கு வந்துடுச்சுன்ற மாதிரி நம்ம ஹீரோ எல்லா செலவுகளையும் பண்ண ஆரம்பிக்கிறாரு. வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான், மாமியார் கை செலவு, மாமனார் கை செலவு, தாத்தாக்கு மூக்கு கண்ணாடி, இப்படி எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து கணக்கா செலவு பண்ணிட்டு இருந்தாலும் ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் கோமா வந்து, மாசம் ஆரம்பிக்கும் போது உன் கையில நான் செலவுக்குன்னு எவ்வளவு கொடுத்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்து கேட்க, என்ன ஒரு 50,000 கொடுத்தேன், இப்ப கையில எவ்வளவு இருக்கு, வெறும் 2,000 தான் இருக்கு, இதான் நீ குடும்பத்தை பொறுப்பா பாத்துக்கிற லட்சணமா, 50,000 கொடுத்தா அதை 1 மாசத்துக்கு வச்சிருக்கணும், எங்க அம்மா அந்த 1 மாசத்தை தாண்டி மிச்சம் பிடிச்சு அடுத்த மாசத்துக்கும் அதை கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க, ஆனா நீ 15 நாளுக்குள்ளே மொத்த சம்பளத்தையும் காலி பண்ணிருக்க, இந்த மாசத்துல இன்னும் மிச்சம் 15 நாள் இருக்கே, எப்படி குடும்பத்தை ரன் பண்றது, போ பிச்சை எடு போ அப்படின்ற மாதிரி கண்ணா அப்படின்னு ஒய்ஃப் திட்ட. அவ்வளோதாங்க, நம்ம ஹீரோ ஒரு மாதிரி கலங்கிட்டு அந்த வீட்டிலேருந்து நேராக அவன் வீட்டுக்கு வந்துடுறான். அவன் வீட்டுக்கு வந்ததும் அவனுடைய அம்மாவும் பாட்டியும் பாவம் புள்ள எப்படி அழைச்சி போயிருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பயங்கரமா கேர் எடுத்து பாத்துக்கிறாங்க. இனி நீ அந்த வீட்டுக்கு போகாதப்பா, உன்னை பார்ப்பா எப்படி கொடுமை பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அம்மாவும் பாட்டியும் ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்க. ஆனா நம்ம ஹீரோ கேட்கற மாதிரி இல்ல, ஒய்ஃபை விட்டு வர முடியாதுன்ற மாதிரி இவன் சொல்ல, இன்னொரு பக்கம் ஹீரோயினும் ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்து ஹீரோ போன் எடுக்காதனால அவளும் ஒரு பக்கம் வெக்ஸ் ஆகிட்டு இருக்கா. ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம ஹீரோ ஒரு மாதிரி மனசு தேய்ச்சி ஹீரோயின் வீட்டுக்கு வந்துடுறான். மாடியில் ஒரு மாதிரி சோகமா உட்காந்துட்டு இருக்கும் போது அப்போ இவனுடைய மாமனார் வந்து, தம்பி இளன் ஒன்னு நினைச்சா எனக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு, பொண்ணு சின்ன வயசுல இருந்தே இப்படிதான்ப்பா, அவ சின்ன பொண்ணா இருக்கும்போது முறையா ஸ்கூல்ல கொண்டு போய் ட்ராப் பண்ணேன்,
டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வரதுக்குள்ள பின்னாடியே அவ அழுதுகிட்டே ஓடி வந்திருக்கா. சரி ஓகே, சின்ன வயசுல தான் அந்த வேலை பண்ணான்னு பார்த்தா கல்யாணத்துக்கு அப்புறமா இப்படி ஒரு விஷயம் பண்ணுவார் நான் எதிர்பார்க்கல. ஆனா எந்த ஆம்பளையும் பண்ணாத நீங்க பண்ணீங்க, இதுவே ஒரு பெரிய மாற்றம் தான் தம்பி. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு புகுந்த வீட்டுக்கு போனதும் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபா தான் பாக்குறாங்க. ஆனா அப்படி கிடையாது. அவங்க அந்த குடும்பத்தையே அழகா வழிநடத்தக்கூடிய ஹோம் மேக்கர். அதை யாரும் புரிஞ்சுக்கிறது இல்ல. துணி துவச்சி சமையல் பண்ணி குழந்தைங்களை பார்த்துட்டு வீட்டுல இருக்க வயசானவங்களையும் பார்த்துக்க வேலைக்காரியா தான் பாக்குறமே தவிர உங்களுடைய ஆசைகள் என்ன எதையுமே நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறது இல்ல. இப்ப காலம் மாறிடுச்சு. உங்க வீட்டுல உன் அம்மாவோ பாட்டியோ இது எல்லாமே காலங்காலமா பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இப்பத்த ஜெனரேஷன்ல இருக்க என் பொண்ணு கொஞ்சம் அந்த சிஸ்டத்தை மாத்த நினைச்சிருக்கா. அது பெரிய விஷயமே கிடையாதுப்பா. ஆனா நீங்க கூப்பிட்டான்றதுக்காக இங்க வந்து இவ்வளவு கஷ்டப்படுறீங்களே, இதுதான்ப்பா பெரிய விஷயம். உங்களுக்கு இருக்கிறது ரெண்டே வாய்ப்பு தான். ஒண்ணு, இப்பவே நீங்க உங்க வீட்டுக்கு போலாம். இன்னும் கொஞ்ச நாள்ல என் பொண்ணும் நீங்க இருக்கிற உங்க வீட்டுக்கே வந்துருவா. பொண்ணு தானே. ஆனா அதுவே நீங்க இங்க உங்க வீடு மாதிரி இந்த வீட்டுல இருக்கவங்க எல்லாரையும் பொறுப்பா நீங்க கவனிச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க யாருன்றது உங்களுக்கு புரிய வரும் அப்படின்ற மாதிரிலாம் ஒரு வைஸா அட்வைஸ் பண்ணி கொடுத்துட்டு போக, அடுத்த நாள்ல இருந்து நம்ம ஹீரோ இந்த வீட்டு வேலை பார்க்கறது, சமையல் வேலை பார்க்கறது, கடைக்கு போயிட்டு வரது, வீட்டுல இருக்க பெரியவங்களை பார்த்துக்கிறது, இது எதையுமே ஒரு வேலையா பார்க்காம அன்போட பொறுப்போடும் என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த குடும்பத்தோட ஐக்கியமாகி மாமியாரை உண்மையிலேயே அம்மா மாதிரி பாத்துக்கிறான். அதே மாதிரி மாமனாரையும் அப்பா மாதிரி பாத்துக்கிறான். எப்படி எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கும் போதான் ஒரு நாள் நம்ம ஹீரோவை பாக்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க. நம்ம ஹீரோ கிச்சன்ல சாமான் கழுவிட்டு இருக்கிறத பார்த்துட்டு லிட்டரலா நம்ம ஹீரோவுடைய அம்மா கண்ணுக்கு அவன் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் கெட்டப்ல ஒரு பொண்ணு மாதிரி எல்லா வேலையும் அந்த வீட்டுல பாத்துட்டு இருக்கான்ற மாதிரி அவங்க பார்த்து அப்படியே கண் கலங்குறாங்க. டே இல்லன் என்னடா இப்படி இருக்க அப்படின்ற மாதிரி அவங்க பையனை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு, இந்த பாரு உன் அப்பா உனக்கு ஒரு நல்ல வேலை பார்த்துருக்காரு, தயவு செஞ்சு அந்த வேலைக்கு போயிட்டு எல்லாரும் மாதிரியும் ஒரு சராசரி ஆம்பளையா வாழ பாடுறா அப்படின்ட்டு மாதிரிலாம் அழுதுகிட்டே சொல்லிட்டு போறாங்க. இவங்க அப்பா இவனுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்க அந்த வேலை மாற்ற தான் ஒய்ஃப் கிட்ட சொல்ல, சம்பளம் ரொம்ப குறைவா இருக்கு, நீங்க எதுக்கு அந்த வேலைக்கெல்லாம் போய் கஷ்டப்பட்டு இருக்க, இப்பதான் நீ நம்ம வீட்டுல எல்லாத்தையுமே கரெக்டா பண்ணிட்டு இருக்கே, என் அப்பா அம்மா தாத்தா எல்லாருமே நீ ரொம்ப கேரிங்கா பாத்துக்கிற, இப்படியே இரு நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் ஒய்ஃப் சொல்ல, சரி ஓகே நான் யோசிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. அடுத்த நாளே அவங்க அம்மா கிட்ட இருந்து ஃபோன் கால், என்னடா அப்பா சொன்ன மாதிரி அந்த வேலைக்கு போறியா அப்படின்ற மாதிரி கால் பண்ணி கேட்க, இல்லமா அது சேலரி ரொம்ப கம்மியா இருக்கு, வேற ஏதாவது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி வந்தா போறேன் அப்படின்ற மாதிரி அந்த காலை கட் பண்ணிடுவானா. அவ்வளவுதாங்க. இதனால அவங்க அம்மா சம கொலவெறி ஆயிடுவாங்களா. அவங்க பையனை திரும்பவும் வீட்டுக்கு கொண்டு வந்தே ஆகணுன்றதுக்காக இவங்களுக்கு சிவியரான ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி டிராமா பண்றாங்க. உடனே ஹீரோடைய ஒய்ஃப் அவங்க ஃபேமிலி எல்லாரும் ஹாஸ்பிட்டலுக்கு வர, இந்த ஹாஸ்பிட்டல்ல ஹீரோடைய ஃப்ரெண்ட்ஸ் தான் ஹீரோவையும் அவங்க ஒய்ஃபையும் ஏமாத்துற விதமா இப்படி ஒரு செட்டப் பண்ணிருக்கானுங்க. உள்ள இருக்க ஹீரோடைய அம்மா ஹீரோனை மட்டும் தனியா கூப்பிட்டு, டாக்டர் நான் எப்ப வேணா போயிடுவேன்ற மாதிரி சொல்லியிருக்காரு, எனக்கு என் பிள்ளையும் நீயும் என் கூடவே இருக்கணும்னு ஆசையா இருக்குமா, கொஞ்ச நாள் என் கூட வந்து என் வீட்டுல என்னை பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி கூப்பிட, இதை உண்மை நம்பி நம்ம ஹீரோயினும் சரி ஓகே கொஞ்ச நாள் உங்க வீட்டிலேயே போய் இருக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோவை கூட்டிட்டு அவங்க வீட்டுக்கு போறாங்க. அவ்வளோதாங்க. அவங்க வீட்டுக்கு போனதுலேருந்தே நம்ம ஹீரோயின் லிட்டரலாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக மாற்றி அந்த வீட்டில் இருக்க எல்லாரையும் பார்த்துக்கிறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ ரெகுலர் ஹஸ்பண்ட் மாதிரி வேலைக்கு போக ஆரம்பிச்சிடறாரு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோடைய அம்மா என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்றதை அப்பப்போ ஆக்டிங்கில் காமிச்சிட்டே இருக்க ஒரு நாள் நம்ம ஹீரோனுக்கு சந்தேகம் வருது. ஏன்னா நம்ம ஹீரோயின் கொடுக்குற மெடிசன் எதுவுமே அவங்க அம்மா எடுத்துக்கிறதே இல்லை. இவங்க பார்க்குற நேரம் மட்டும்தான் இவங்க ஆக்டிங் பண்ணுறாங்களே தவிர மற்ற நேரம்லாம் இவங்க நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ அதனால நம்ம ஹீரோனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டவுட் வர ஆரம்பிச்சிடுது. ஒரு நாள் ஹீரோடைய அம்மா பண்ணுறது எல்லாமே டிராமா தான்ன்ற மாதிரி ஹீரோடைய ஃப்ரெண்ட் அனுப்புற ஒரு ஆடியோ மூலியமா தெரிஞ்சிடுச்சு. அந்த ஆடியோல, அம்மா உன் மருமக ரிப்போர்ட் கேட்டா எல்லாத்தையும் ஃபேக் ரிப்போர்ட் நான் ரெடி பண்ணிட்டேன், ஸோ உங்க டிராமாவை நீங்க கண்டினியூ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஆடியோ அனுப்பியிருக்கான். அவ்வளோதாங்க. அந்த ஆடியோவை ஹீரோனும் கேட்டுறாங்க, ஹீரோவும் கேட்டுறாங்க. இவ்வளோ நாள் சென்டிமெண்டல் நினச்சி என்னை நல்லா ஏமாத்திட்டீங்களே, உங்களை நான் என் அம்மா மாதிரி தானே பார்த்துட்டேன், இப்படி ஒரு போய் என்கிட்ட ஏன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் அவங்க அம்மா பிடிச்சி கண்ணா பின்னான்னு திட்ட, அப்போ அங்கே இருக்க நம்ம ஹீரோவா என்னதான் இருந்தாலும் அவங்க என் அம்மா அவங்க கூட இருக்கணுன்றதுக்காக தான் இப்படி ஒரு பொய்யை சொல்லியிருக்காங்க, நீ என் அம்மா கிட்ட சாரி கேளு அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயினை பார்த்து கேட்க, தப்பு பண்ணி பொய்யா ஏமாத்தி நடிச்சது அவங்க தான் என்கிட்ட சாரி கேட்கணுமே தவிர நான் அவங்க கிட்ட சாரி கேட்க முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோயின் கோவமா திட்ட. அவ்வளோதான். இந்த சண்டை பெருசாகி நம்ம ஹீரோயின் கோச்சிக்கிட்டு திரும்ப அவங்க வீட்டுக்கே போயிடறாங்க. அவ்வளோதான். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேரும் பிரிஞ்சுறாங்க. இப்படி இவங்க பிரிஞ்சு இருக்கிறத அவங்க பேரண்ட்ஸால ஏத்துக்கவே முடியல. ஒரு பக்கம் ஹீரோனோட அம்மாவா எந்த அம்மாவும் தான் பையனை விட்டு கொடுக்க மாட்டாங்க, ஆனா அந்த பையன் நம்ம வீட்டில் வந்து அவ்வளோ நாள் இருந்தான், இதுவே ஒரு பெரிய விஷயம் தான், கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருமா அப்படின்னு மாதிரி அவங்க ஒரு பக்கம் அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோக்கும் அவங்க வீட்டில் அவங்க அப்பா வந்து, இந்த பாடுறா உன் அம்மாவுக்கு நிஜமாலே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல இருக்கு, தயவு செஞ்சு அந்த பொண்ணை மறந்து அவளை டைவர்ஸ் பண்ணிட்டு இன்னொரு கல்யாணத்துக்கு ரெடி ஆயிடு இந்த மாதிரி சொல்லிட்டு போயிடாரு. கட் பண்ணா இப்போ நம்ம ஹீரோக்கு செகண்ட் மேரேஜ் நடக்க போகுது. ஒரு மாதிரி நம்ம ஹீரோ வேண்ட விருப்பா உட்காந்துட்டு இருக்க, அவங்க ஃபேமிலி இருக்கவங்க எல்லாரும் கலகலன்னு சிரிச்சுட்டு இருக்காங்க. என்னடான்னு பார்த்தா ஹீரோக்கு பக்கத்துல பொண்ணா யார் வந்து உட்காந்துருக்காங்கன்னா ஹீரோயினை தான். எஸ், இது எல்லாத்துக்கும் காரணம் நம்ம ஹீரோடைய அப்பா தான். ஹீரோக்கு பொறுப்பு வரணும்னு தான் அவரை ஆரம்பத்துல இருந்தே திட்டிட்டு இருந்திருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோ எப்போ ஒரு ஹவுஸ் ஹஸ்பண்டா ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டு வந்தாரோ அப்போவே அவருக்கு எல்லா பொறுப்பும் வந்துருச்சு. இனி இவங்க 2 பேருடைய வாழ்க்கை தான் நமக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி உங்க
ஃபேமிலிக்கு போய் பேசியிருப்பாங்க. அண்ட் அதே மாதிரி நம்ம ஹீரோயினுக்கும் அவங்க அப்பா வந்து ஆண் ஆதிக்கம் சிஸ்டத்தை கிடைக்கணுன்றதுக்காக தான் இதெல்லாம் பண்ணேன், ஆனா நீயே இப்போ ஹஸ்பண்ட் கிட்ட அதே சிஸ்டம் தான் ஃபாலோ பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போக அது எல்லாமே நம்ம ஹீரோயின் புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ ரெண்டு பேருக்குள்ளேயும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு திரும்பவும் இவங்க ரெண்டு பேருக்கும் முறைப்படி ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. அப்படி கல்யாணம் முடிஞ்ச கையோட ஹீரோவும் ஹீரோயினும் கூட்டிட்டு ஒரு புது வீட்டுக்கு கூட்டு போறாங்க. எஸ், நம்ம ஹீரோவுடைய அப்பா இவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா வாழணுன்றதுக்காக ஒரு பெரிய வீடியோ கட்டியிருக்காரு. இந்த வீட்டில் ஹீரோனோட அப்பா அம்மா தாத்தா இதே மாதிரி ஹீரோவுடைய குடும்பமான அப்பா அம்மா பாட்டி இப்படி நம்ம எல்லாரும் சந்தோஷமா ஒன்னா ஒரே குடும்பமா இந்த வீட்டில் வாழ்வோம், யாரும் யாரையும் பிரிஞ்சுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவெடுத்து அந்த வீட்டில் எல்லாம் ஒன்னா சந்தோஷமா வாழ ஆரம்பிக்கிறாங்க. கட் பண்ணா ஒரு 6 வாரத்துக்குள்ளே அந்த வீட்டுல இருந்து யாரோ செவரேறி குதிச்சு ஓடுற மாதிரி இருக்கு. இதை அந்த பாட்டி பாத்துறாங்க. திருடன் திருடன் சொல்லிட்டு அவங்க கத்திக்கிட்டே வர யாரடா இவங்க திருடன் சொல்றாங்க பார்த்தா அந்த வீட்டுல இருந்து நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பொட்டி படிக்கலாம் தூக்கிட்டு இதுக்கு மேல இவங்க கூட இருந்தா நம்மளால நம்ம வாழ்க்கையை வாழ முடியாது, இதுக்கப்புறம் உனக்கு நீ எனக்கு நான் அப்படின்ற மாதிரி ரெண்டு பேரும் தலைதெறிக்க ஓட அப்படி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. என்ன மக்களே, இந்த பியார் பிரேமா கல்யாணம்ன்ற படத்துக்கு நான் கொடுத்த வாய்ஸ் ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். இதே மாதிரி தொடர்ந்து நம்ம மினி தியேட்டரில் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்கள் எல்லாம் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம நம்ம மினி தியேட்டரை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த லைக் கமெண்ட் ஷேர் லைக் பண்ணும்போது கமெண்ட் செக்ஷனில் ஹைப்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும். அந்த ஹைப்பிங் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்கள் வெகுஜன மக்களுக்கு போய் சேரும். ஸோ மறக்காம ஹைப்பிங் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி மக்களே, இதே மாதிரி ஒரு சூப்பரான தரமான படத்தோட நான் உங்களை நாளைக்கு வந்து சந்திக்கிறேன். டாடா பாய்.